திருச்செந்தூரில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியில் மலர் தூவி மரியாதை செய்த கட்சியினர். தேமுதிக தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை தேமுதிக குரு பூஜையாக கடைபிடிக்கிறது. இதன்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு குரு பூஜை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பில் வீரபாண்டியன்பட்டினம் கருணாலயா மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு தொழிலதிபர் ரமேஷ் அவர்களின் ஏற்பாட்டில் காலை உணவு வழங்கப்பட்டது. அதன்பின் திருச்செந்தூரில் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் பூச்சிக்காடு சுரேஷ் தலைமை வகித்தார். நகர செயலாளர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார். மாவட்ட துணை செயலாளர் ஆறுமுகம், தொழிலதிபர் ரமேஷ், சிவன்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நகர பொருளாளர் வீரமணி செய்திருந்தார். தொடர்ந்து பரமன்குறிச்சி, மெஞ்ஞானபுரம், பூச்சிக்காடு, காந்திபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் கேப்டன் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகத்தில் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் அவர் செய்த ஒவ்வொரு தர்மங்களையும், அவர் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இன்றைய தலைமுறையினருக்கு எடுத்து கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் அவரை கேப்டனை இவரை போல் இவரெல்லாம் சொல்ல முடியாது. கேப்டன் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நல்ல தலைவர், நல்ல மனிதர். அவருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இன்றைய தலைமுறைக்கு, இன்றைய குழந்தைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், இப்படியும் ஒருத்தர் வாழ்ந்தார், இப்படி ஒரு வாழ்க்கையை நாமளும் வாழ வேண்டும், நல்லவர் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த கேப்டன் முகத்தை பார்த்தவுடன் இந்த குழந்தைகளுக்கு வர்ற அளவுக்கு நம்ம அவர் செஞ்ச விஷயத்தை சொன்னாலே போதும்.